Daily. Taste the Daily. அண்ணி, என்னாச்சு? ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஆக்சுவலி அது நீ கொஞ்சம் பொறுமையா இரு கார்த்திக். அவ எப்படியாவது உன் கூட சேர்ந்துடலான்னு பேக்கோட வந்தா. நம்மளாம் வெளியே துரத்தி விட்டுட்டோம்ல, அந்த ஆத்திரத்துல தான் அவ இப்படி பண்ணிருக்கா. வேற ஒண்ணும் இல்ல, நீ விடு. என்னது இலக்கியா, இப்படி சாதாரணமா சொல்லிட்ட? நாம காரணம் இல்லாம அவளை துரத்தல. ஏன்பா, அவ பண்ணது என்ன சாதாரண குற்றமா? இத்தனை நாளா அவ உண்டா இருக்கான்னு சொல்லி என் புள்ளையையும் என்னையும் ஏமாத்திருக்கா. மறுபடியும் மருமகளா ஏத்துக்க முடியுமா? வெளியில போன்னு சொல்லிட்டோம்ல, அதான் போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கா. இதுல இருந்தே தெரியல அவ பண்ணது எவ்வளவு பெரிய குற்றம்னு. இல்ல இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் இதை ஏத்துக்க மறுத்தாலும் அவ எனக்கு மருமகளே கிடையாது. கௌதம், என்ன இது? அத்தை இவ்வளவு உறுதியா இருக்காங்க. நம்ம பிளான காலி பண்ணிடுவாங்க போல இருக்கே. பின்ன அவ பண்ண காரியத்துக்கு அவளை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? எனக்கே அவ்வளோ டென்ஷனா இருக்கு. அவளை 4 அறை விட்டுருப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு எதை பத்தியும் பேசாம இரு. இத பாரு, அஞ்சலி நல்லவளா மாறணும்னா நம்ம டிராமாவை பக்குவமா சொல்லி ஜானுக்கு புரிய வைப்போம். சரியா? அண்ணி, உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன். போலீஸ் என்ன ஜெயில போட முடியாம காப்பாத்தினதே அந்த வீடியோ ஆதாரம் தான். அது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஆக்சுவலா அத வசந்த் தான் எடுத்து என்கிட்ட கொடுத்தான். வசந்தா? என்ன சொல்ற? அவன் எப்படி அங்க வந்தா? அஞ்சலி பேக்கோட இங்க வந்துட்டு போனதும் வீட்டுக்கு போய் அம்மாவை அடிக்க போயிருக்கா. நான் அப்பவே வசந்த் கிட்ட என்ன சொன்னேன்னா, டே அஞ்சலி அடங்க மாட்டா, அடுத்து ஏதாவது செய்வா, அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருன்னு சொன்னேன் கார்த்திக். நான் நினைச்ச மாதிரியே அந்த அஞ்சலி சிந்தாமணி அத்தையை கூட்டிக்கிட்டு வெளியே கிளம்பி இருக்கா. அத பார்த்து வசந்தோ சந்தேகத்தோட அவங்கள ஃபாலோ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னா, அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருன்னு சொன்னேங்க. இலக்கிய அக்கா சொன்ன மாதிரி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது நல்லதா போச்சு. 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ பிளானோட தான் வந்திருக்காங்க. எதுக்கும் நடக்கிறத ஷூட் பண்ணிடலாம். வேணாண்டி தெரியாம பண்ணிட்டேடி. இத புடி. ஐயோ ஐயோ அஞ்சலி, ஐயோ அஞ்சலி. யாருமா அது? இந்த காலத்துல கூட மருமகளை அடிச்சு கொடுமைப்படுத்துறது? மகளிர் உரிமை ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க போலீஸ்க்கே ஆர்டர் போடுவாங்க. மா, இப்ப என்னோட பிளான் உனக்கு புரிஞ்சுதா? இப்ப நான் இதே கோலத்துல மகளிர் உரிமை ஆணையத்துக்கு போனா அவங்க என்ன பார்த்து ஏமாந்து இலக்கிய அண்ட் கோவை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. ஆமாண்டி, சூப்பரா ஸ்கெட்ச் போட்டிருக்க. பாவீங்களா, இவ்வளவு பெரிய சதி திட்டத்தோட தான் வந்திருக்கீங்களா? அக்கா குடும்பத்தையே மாட்ட வைக்க பாக்குறீங்களா? விடக்கூடாது. இதுதான் நடந்தது. நல்ல காரியம் பண்ண. வசந்த் கிட்ட நாங்க எல்லாருமே தேங்க்ஸ் சொன்னோம்னு சொல்லு. சரியா? சரிங்க, சொல்றேன். என் மருமகளுக்கு அறிவுன்னா அறிவுதான். ஏன் இலக்கியா, அவ உன் மாமா பொண்ணு தானே. அஞ்சலிக்கு உனக்கு இருக்கிற அறிவுல கொஞ்சமாவது இருந்திருந்தா இங்க இருக்கிறவங்களுக்கு அவளால யாருக்கும் எந்த வேதனையும் வந்திருக்காது. அதுக்காக எந்நேரமும் அண்ணி அலர்ட்டா இருக்க முடியுமா? அந்த அஞ்சலி எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சீக்கிரமே அவ ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாகணும். டேய் விடுறா, அஞ்சலி புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காவ. அவ என்ன பண்ணாலும் சரி, நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. என்னப்பா? இல்ல இல்ல, கார்த்திக் சொல்றதுதான் கரெக்ட். உடனடியா அந்த அஞ்சலிய வந்து கார்த்திக்கோட வாழ்க்கையில இருந்து விலக்கிடணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கார்த்திக்கு உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும். கார்த்திக் ஒருத்தி கூட வாழ ஆரம்பிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவ அடங்கி போயிடுவா. அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா ஒதுங்கிடுவா. என்னப்பா சொல்றீங்க 2 பேரும்? அத்தை, அது வந்து அது வந்துன்னு மழுப்புறீங்க. என்ன
உடனே பிரியாவோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும். அந்த அஞ்சலியோட இவனுக்கு எந்த சகவாசமும் இருக்க கூடாது. என்னப்பா என்ன யோசிக்கிறீங்க? நான் ஜானு அது வந்து இல்ல கௌதம், ஆ என்னப்பா இது? என்ன நடக்குது? இல்ல நீங்க ரெண்டு பேரும் வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இல்ல 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 அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் டைம் கொடுங்க. பிரியாவோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பாப்போம். பேசலாம். அந்த அஞ்சலி முன்னாடி என் புள்ள நல்லா வாழணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கடவுளே, Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.